ஐஏக்கு நாங்கள் வந்து டிவிகேவோட ஆதரவு நிலைப்பாடு தான் நாங்கள் எடுத்தோமே தவிர நாங்கள் கட்சியில் மாற்றி நாங்கள் கட்சியிலிருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துதான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோமே தவிர நாங்கள் கட்சி போகவில்லை. ஆனால் அன்றைய தினத்திலிருந்து சமூக வலைதளங்களிலும் அனைத்து ஊடகங்களிலும் எங்களை பற்றி அவதூறாக பல்வேறு விமர்சனங்களை எங்கள் மீது வைத்திருந்தார்கள். எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54 ஆண்டு காலமாக ஒரு வீரனை மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்கிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய மனம் விரும்பவில்லை. எங்களை போன்றவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதே போன்று பாத்தீங்கன்னா தொகுதியில் எங்களை பற்றி அவதூறாக பரப்பி எங்களுடைய கழகத்தை சார்ந்தவர்களே எங்களை பற்றி எவ்வளவு விமர்சனம் செய்ய வேண்டும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் ஏற்கனவே எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 2021 14ஆம் தொகுதி சட்டமன்ற நானும் கடந்த 5 வருட காலமாக எந்த ஒரு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்து வெற்றி பெற வைத்தார்கள். ஆனால் எங்களால் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியவில்லை. அதிகார அளவிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தார்கள். நாங்கள் சட்டமன்றத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து ஒரு 10% வாக்குறுதி 10% கோரிக்கை கூட நிறைவேற்றவில்லை எங்களுடைய மதநாதர். அதே போன்றுதான் அவருக்கும் இந்த முறையும் நாங்கள் வந்து எதிர்கட்சியாக செயல்பட முடியாது. ஏன்னா இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 2000 நாங்கள் மக்களை சந்திக்கின்ற பொழுது கடந்த முறையும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு எதையும் செய்யவில்லை. இந்த முறையாக வெற்றி பெற வைக்கிறதாக நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களிடத்தில் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய மதராஜ மக்கள் வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உணர்வுகளை தான் நாங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடுதான். நாங்கள் வந்து சுயநலத்துக்காக எடுத்துக்கொண்டு சுயமரியாதைக்காகவும் எங்களுடைய தொகுதி மக்களுடைய நலனுக்காக தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று பார்த்தீங்கன்னா ரைட், ராஜினாமா செய்து தாவேக்காவில் இருக்கக்கூடிய 3 அதிமுக எம்எல்ஏக்களும் செய்தியாளர்களை சந்தித்து வராங்கன்றதை பார்க்க முடிகிறது. நாங்கள் ஆதரவு நிலைப்பாடு தெரிவித்த உடனே எங்கள் மேலே நிறைய அவதூறுகள் வைக்கப்பட்டது, அந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. தொகுதி மக்களுக்கு வந்து நாங்கள் நிறைய நல்லது செய்யணும், அப்போ நாங்கள் ஆளுங்கட்சியான ஒரு பொசிஷனில் இருந்தால் தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான காரணங்களையும் அவங்க சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. கடந்த முறையே நாங்கள் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக தான் இருந்தோம். இந்த முறை நாங்கள் வந்து ஆளுங்கட்சியோடு ஒன்றாக இருந்தால் மக்களுக்கு நிறைய நல்லது செய்ய முடியும்னு தொகுதி மக்களுக்காகவும் நாங்கள் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை அதிமுக எடுத்ததை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு அதிமுக மீதான விமர்சனங்களையும் கூட வைத்து செய்தியாளர்களை சந்தித்து வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.